இப்போ இந்தியா ஃபுல்லாமே நிறைய ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. முந்தி வந்து அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். எல்லாருமே அது இப்போ பழகிருச்சு. எல்லா விஷயமே அப்படி தானே ஆகும். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை பழக்கிட்ட பிறகு தான் அதோட காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போது மழை பெய்யுது, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டியை எடுத்துகிட்டு போய் இப்போ அது எங்கே போய் கொடுப்பாருன்னு தெரில. சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் போவார், மழையில் போவார். இதில் கஸ்டமர் வேறு பேட் ரேட்டிங் போடுவாங்க. அது ஓட்டுறவங்களுக்கு நீங்கள் அனுபவப்பட்டவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஏன் லேட்டாக வரேன்னு கேள்விகள்லாம் இருக்கும். அதெல்லாம் சமாளித்து உங்கள் ஹோட்டல்லையும் வெயிட் பண்ணி அங்கே கஸ்டமர்கிட்ட கொடுத்து அதுக்கும் பேட் ரேட்டிங் வாங்கி அப்படி கஷ்டப்பட்டு அவங்க ஓட்டுறாங்க. அதில் ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதில் நிறையா பேர் அதை ஃபுல் டைமும் பார்க்குறாங்க, பார்ட் டைமும் பார்க்குறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம ஆர்டர் போடுறோம். இப்போ ஒரு ஐட்டம் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அதோட ரேட்டு பாருங்கள், 135 ரூபா வந்திருக்கா. அதில் 190 ரூபா ஐட்டத்தோட வேல்யூ, டெலிவரி சார்ஜு ஃப்ரீயாக, எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு 30 ரூபா தர்றாங்களாம். ஐட்டத்தோட டிஸ்கவுண்ட்டு ஒரு 95 ரூபா தர்றாங்களாம். இதில் டெலிவரி டிப்ஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிலே இருக்கும் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு டிப்ஸு. நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது கெத்தாக 10 ரூபா டிப்ஸ் வச்சுட்டு வருவோம். ஆனால் யாருமே இந்த டெலிவரி அவ்வளோ தூரம் மழையில் நினைஞ்சிட்டோ வெயிலில் கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு 10 ரூபா டிப்ஸ் தர மாட்டோம். அது வேறு விஷயம். இதில் அந்த ஜிஎஸ்டி அதர் சார்ஜஸ்ன்னு போட்டு 44 ரூபா 26 காசு போட்டிருக்கா. அது என்ன 44 ரூபா 26 காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்கு பாருங்கள், பிளாட்ஃபார்ம் ஃபீஸு 14.75. ஆக்சுவலாக அது ஆரம்பிக்கும் போது எல்லா டெலிவரி ஆப்ஸும் 1 ரூபா 2 ரூபான்னு ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லோரும் சண்டை போட்டாங்க. உங்கள் பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம், அதுக்கு எதுக்கு தனியாக வேறு சார்ஜ் வேறு போடுறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம கேட்காம விட்டனாலே என்னன்னு தெரில. அது பாருங்கள் எங்கே வந்துருச்சு பாருங்கள், 14.75 காசு, கிட்டத்தட்ட 15 ரூபா வந்துருச்சு. ரெயின் ஃபீஸ்ன்னு போட்டு 15 ரூபா போடுறான். இப்போ இங்கே தான் பிரச்சனை. அந்த ரெயின் ஃபீஸ் அப்படிங்கிறது அந்த டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். அதை வந்து டெலிவரி பார்ட்னர்ஸுக்கும் அந்த ஆப்புக்கும் தான் தெரியும். அதை வந்து அவங்களுக்கு தான், அவங்க ரெண்டுத்துக்கும் தான் தெரியும் அது போகுதா இல்லையா அப்படிங்கிறது. மேக்ஸிமம் போகாது. 10 ரூபா கொடுப்பான், அதிகபட்சமாக 15 ரூபா கொடுப்பான்னு வைங்க. இது வந்து நான் சொல்கிறது வந்து பக்கத்தில் ஆர்டர் போட்டதுனால. இது கொஞ்சம் லாங்காக போட்டிருந்தால் அந்த ரெயின் ஃபீஸ் அப்படிங்கிறது மாறுபடலாம். 15 ரூபாங்கிற இடத்துல 30 ரூபா வந்திருக்கலாம். இப்போ அது பிரச்சனை இல்லை. அடுத்து ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுறான், 7 ரூபா 13 காசுன்னு. இது போக ஜிஎஸ்டி ஆன் டெலிவரி ஃபீஸ்ன்னு போட்டு ஒரு 4.68 போட்டிருக்கான். ஆக்சுவலாக அங்கே டெலிவரி ஃபீஸ் ஃப்ரீன்னு வந்துச்சு முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃபீஸ் போட்டு 4.68 போட்டிருக்கான். ரெயின் ஃபீஸு 15 ரூபா போட்டதும் இல்லாமல் அந்த போட்ட அந்த 15 ரூபாய்க்கு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறான் 2.70 காசுன்னு. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த 135 ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுல அவன் எவ்வளோ கமிஷன் அடிக்கிறான், எவ்வளோ ஹோட்டலுக்கு போகுது, எவ்வளோ டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நம்ம ஈஸியாக இங்கே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அவங்க அதில் கஷ்டப்பட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட மூஞ்சி சுளிக்காமல் எரிஞ்சு ஏன் லேட் ஆச்சு, மழையில் உங்களுக்கே தெரியும் வண்டி ஓட்டுறது சிரமம் சிட்டிக்குள்ளே. அதுவும் இப்போ இருக்க ரோடு கண்டிஷனுக்கு எரிஞ்சு விழுகாமல் முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ரேட்டிங் போட்டு, முடிஞ்சால் ஹோட்டலில் எப்படி நீங்கள் நம்ம சப்ளை பண்ணுற ஆளுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ் தரோம், அந்த மாதிரி ஒரு 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஓட்டுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் இது உண்மையை, நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது.